சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம், ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் நான் பண்ணிடலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது நிறைய பேர் என்கிட்ட எதிர்பார்க்குறது தான். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த மோட்டிவேஷன் எப்படி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ அப்படின்ட்டு கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நானும் கற்றுக்கணும் நிறையா முயற்சி பண்ணுறோம் ப்ரோ, என்னென்னமோ தேடுறேன், என்னென்னமோ படிக்கிறேன், என்னென்னமோ கற்றுக்குறேன், ஆனால் எனக்கு மண்டக்குள்ளே என்ன தான் ஏறுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் இம்ப்ரூவ் ஆகிறேன்னா ஆகலையானே தெரிய மாட்டேங்குது. நான் எதாவது இம்ப்ரூவ் ஆகிறேன்னா ப்ரோ, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல ப்ரோ, நான் என்ன பண்ணுறேனே, நானும் 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 3 வருஷமாக கற்றுட்ருக்கேன், என்னென்னமோ பண்ணுறேன், எங்கெங்கேயோ கிளாஸ் படிக்கிறேன், என்னென்ன வீடியோஸாக பண்ணுறேன், என்னென்ன சிஸ்டமாக பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத போலே தெரியுது ப்ரோ, நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறேனா இல்லையான்றதே எனக்கு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்கான ஒரு பதிலை சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தோன்னா, ட்ரேடிங் கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஓகேங்களா? நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் பதில் சொல்லணும்னா நான் ஒரு கதை சொல்கிறேன். கடல் எல்லாருக்குமே தெரியும், கடல் தண்ணி வந்து பயங்கரமாக உப்பு கரிக்கும்ன்றதும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அந்த கடல் தண்ணி எப்படி அவ்வளோ உப்பாக இருக்குதுன்ட்டு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஓகேங்களா? தெரிஞ்சதுன்னா ஓகே தான். ஓகேங்களா? தெரியலைன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கோமா இல்லையான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும், எவ்வளோ நல்லா கற்றுக்கலான்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ கடல் தண்ணி எடுத்துப்போம். கடல் தண்ணி பார்த்திங்கன்னா இப்போவும் உப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஓகேங்களா, இப்போ உப்பாக தான் இருக்குது. அந்த கடல்லேருந்து அந்த உப்பு தண்ணி தான் ஆவியாக மாறி, அதாவது கேஸ் ஃபார்முக்கு மாறி ஆவியாக மாறி அந்த ஹீட்டால், சூரிய ஒளியால் ஹீட் ஆகி ஆவியாக மாறி மேலே வானத்துக்கு போய்ட்டு திரும்ப மேகங்களாக உருவாகி திரும்ப மழையாக பெய்யுது. ஓகேங்களா? மழை பெஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்கே இருக்க ஆறு, குளம், இந்த மாதிரி ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரி தண்ணிக்கெலாம் மாறி திரும்ப அது எல்லாம் திரும்ப கடலுக்கே தான் போய் சேர்ந்துருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பாருங்கள். கடல்லேருந்து அந்த உப்பு தண்ணி வந்து ஆவியாகி மேலே போகும்போதும் அதில் எந்த உப்பு தன்மையும் கிடையாது, சுத்தமான தண்ணியாக தான் ஆவியாக மாதிரி அது வானத்துக்கு போகுது. ஸோ அது வானத்துக்கு போகும்போதும் அதில் எந்த உப்பும் இல்லை. ஓகேங்களா? நல்லா தான் போகுது. மேலே போயிட்டு மழையாக பெய்யுது, மழையாக பெய்யும் போதும் அதில் எந்த உப்பு தன்மையும் இல்லை, நல்லா சுத்தமான நல்ல தண்ணியாக தான் கீழே விழுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஆற்றுல தான் நின்றுட்டுருக்கேன். இந்த ஆற்று தண்ணி மூலமாக தானே அது கடலுக்கு போகுது. இந்த தண்ணி, இந்த ஆற்று தண்ணியை போய் குடித்து பார்த்தாலும் இதுலேயும் எந்த உப்பு தன்மையும் தெரியாது. ஏரி, குளம்னு நம்ம போர் போட்டு எந்த தண்ணியை போய் குடித்து பார்த்தாலுமே பெருசாக எதுவும் உப்பு தன்மை தெரியல. ஓகேங்களா? சிம்பிளாக எடுத்துப்போம், இந்த ஆற்று தண்ணி தான் கடலுக்கு போய் கலக்குது. ஓகேங்களா? கடல்லேருந்து மேகமாகி மழையாக பெஞ்சு திரும்ப ஆறு வழியாக திரும்ப கடலுக்கே போய் கலக்குது. ஸோ அது கேஸாக மாதிரி மேலே போகும்போதும் அதில் உப்பு தன்மை இல்லை. இந்த ஆற்று தண்ணி போயிட்டு கடலில் கலக்கும்போது அதில் எந்த உப்பு தன்மையும் இல்லை. பட் அந்த கடலில் மட்டும் எப்படி உப்பாக இருக்குது? ஓகேங்களா? யாராவது போயிட்டு மூட்டையாக கடலில் மட்டும் உப்பை கொட்டி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினைக்க தோணும். சின்ன வயசுலாம் அப்படி தான் நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். ஸோ நம்ம எல்லா கடலுமே அப்படி தானே உப்பாக தானே இருக்குது. ஸோ அது மட்டும் எப்படி உப்பாச்சு? ஓகேங்களா? இப்படி இதுக்கு யாருக்காச்சும் ஐடியா இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்டிஃபிக் ஃபேக்டை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இயற்கை தான். நம்மளுக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது எல்லாமே இயற்கையான விஷயந்தான். ஓகேங்களா? இயற்கை எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ இயற்கையில் என்ன நடக்குதுன்றதை பார்த்தாவே நம்மளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ சுத்தமாக இருக்க இந்த ஆற்று தண்ணி வந்து கடலுக்கு போகும்போது அதில் உப்பு இல்லை, ஆற்று தண்ணிலையும் உப்பு இல்லை, ஆனால் கடல் மட்டும் உப்பாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணிலையும் உப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, நம்ம போடுற போர் தண்ணி எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது. அதை நம்ம நாக்கில் எடுத்து வைக்கும்போது அதோட டேஸ்ட்டு தெரியாது, நம்மளுக்கு உப்பு தெரியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்போட தன்மை வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். 0.0003-4% சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நம்மளோட நாக்கை வச்சு அந்த உப்பு தண்ணியை சென்ஸ் பண்ணுற அளவுக்கு அது இருக்காது. அவ்வளோ மைன்யூட்டாக இந்த ஆற்று தண்ணியில் உப்பு தன்மை இருக்குது. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் பெய்கிற மழை, அந்த மண்ணில் இருக்க அந்த நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, அதாவது அதில் மண்ணில் நிறைய சத்துக்கள் இருக்குல்ல, நிறையா உப்புத்தன்மைகள். ஸோ அதையெல்லாம் அடிச்சுட்டு போய் தான் ஆற்றுல கலக்குது. அது ஆற்று தண்ணி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நிறையா போகிறதால அந்த உப்பை வந்து
உப்பு தன்மை நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்மகிட்டே ஒரு அண்டா தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய்ட்டு ஒரு கையில் ஒரு சிட்டிக்கு அளவு எடுத்து அதில் உப்பு போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா நம்மளுக்கு அதில் டேஸ்ட் தெரியுமா? ஆனால் அதில் உப்பு கலக்கலன்னு சொல்ல முடியுமா? கலந்துருக்கு. என்னென்னா அது அதிகபட்ச தண்ணியில் அந்த சின்ன அளவு உப்பு கலந்ததால் அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு தெரியல. அப்போ உப்பு அதில் கலந்துருக்கு, ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மைன்யூட்டாக இருக்க அந்த உப்புத்தன்மை இருக்க இந்த ஆற்றுல போகிற தண்ணி தான் கடலுக்கு போகுது. கடலுக்கு போனதுக்கப்புறம் அது திரும்பவும் ஹீட் ஆகுது, அந்த தண்ணி ஹீட் ஆகி ஆவி ஆகுதுல்ல. ஸோ அதில் தான் விஷயமே இருக்குது. இப்போ இதை எப்படி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த 1 லிட்டர் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கோங்க, அதை ஹீட் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம். டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து அதில் போட்டுட்டு அதை கொதிக்க வச்ச உடனே கொதிக்க அந்த தண்ணி ஆவியாகி நல்ல தண்ணிலாம் மேலே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த 1 லிட்டர் தண்ணி வந்து திரும்ப ஒரு 50 தண்ணிக்கு வந்துட்டோம், 50 ml தண்ணிக்கு வந்துட்டோம். திரும்ப என்ன பண்ணுங்கள், நல்ல தண்ணியாக அதில் ஊற்றுங்க, திரும்ப ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க. இதை மாதிரி திரும்ப அதை ஹீட் பண்ணி நல்ல தண்ணியெலாம் ஆவியாக்கி மேலே ஏற்றிட்டு திரும்ப நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பை போட்டு நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பயங்கரமாக அடியில் இருக்க அந்த தண்ணி வந்து உப்பு தான் கரிக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த உப்புத்தன்மை வந்து அந்த அடியில் அந்த தண்ணியிலே நின்றுடுச்சு. நல்ல தண்ணி தான் திரும்ப மேலே ஆவியாகி போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன தான் மைன்யூட்டான அளவு நீங்கள் அதில் உப்பு சேர்த்துட்டே வந்து அதை ஹீட் பண்ணி அந்த தண்ணி வந்து ஆவியாகி மேலே ஏறும்போது அது கடைசியாக பார்த்திங்கன்னா பயங்கர உப்பாக மாறிடும். ஸோ நம்ம சின்ன ஒரு பாத்திரத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை கொதிக்க வச்சு உப்பை சேர்த்து பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் சமுத்திரம் ஆறுன்றது ரொம்ப பெருசாக இருக்கிறதால அந்த அவ்வளோ தண்ணி வந்து இவ்வளோ உப்பு கரிக்கிற தண்ணியாக மாறுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து பல லட்ச வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? பல லட்ச வருஷமாக அந்த கடலில் இருக்க தண்ணி ஆவியாகி மழையாகி திரும்ப நிலப்பகுதியில் வந்து மழையாக பெஞ்சு திரும்ப அந்த மண்ணில் இருக்க எல்லா சத்தையும் அந்த உப்புத்தன்மையெல்லாம் அடிச்சுட்டு ஆற்று தண்ணியாக போகும்போது ரொம்ப சின்ன அளவான மைன்யூட் அளவான உப்பு தண்ணி போய் கடலில் போய் இப்படியே திரும்ப இந்த ப்ராசஸ் ரொட்டேஷனே ஆகிட்டே பல லட்சம் வருஷங்களாக நடந்துட்டு இருந்ததால தான் அந்த கடல் தண்ணி வந்து அவ்வளோ உப்பு கரிக்குது. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய கதையை ஏன்டா இவ்வளோ தம் பிடிச்சி எங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ஸோ அந்த கதைக்கும் நம்ம எடுத்த கான்செப்ட்டுக்கும் ஒத்துமை இருக்குது. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் இறங்கி நம்ம கற்றுக்கணுன்னா எல்லா மாதிரியும் தான். ஒரு டாக்டர் ஆகணுன்னா 5 வருஷம் ஆகுது, ஒரு கார்பெண்டர் ஆகி நம்ம ஒரு நல்ல தொழிலை கற்றுக்கினா கூட 4-5 வருஷம் ஆகுது, ஒரு மெக்கானிக் ஆகுனாலும் 3-4 வருஷம் ஆகுது. ஸோ நீ எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் எங்கே போனாலும் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாறணும்னா கண்டிப்பாக 4-5 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அந்த சமுத்திரம் உப்பு கரிக்கிற ஒரு தண்ணியாக மாறுறது பல லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. ஸோ மனுஷன்றது நம்ம மூளை ரொம்ப சின்னதாக தானே இருக்குது. ஸோ அவ்வளோத்தரெல்லாம் டைம் நம்மளுக்கு வேணாம். ஸோ ஒரு 4-5 வருஷத்தில் அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு 6 மாதத்துலேயே கூட கற்றுக்குவாங்க, சில பேர் வருஷ கணக்கில் ஆகும், 2-3 வருஷத்தில் கற்றுக்குவாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் கற்றுக்கவே முடியாது. ஸோ அவங்கவுங்களோட கெப்பாசிட்டி. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்லாம் ஒரு வாழை மட்டை புத்தி போல தான். எனக்கு ஒரு விஷயத்தை 10 வாட்டி 20 வாட்டி எனக்கு பார்த்து அது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி கற்றுக்கிட்டா தான் எனக்குலாம் புரியும். எனக்கு நான் ஸ்லோ பிக்கப் தான். எனக்கு கற்பூர புத்திலாம் கிடையாது. உடனே சொன்னால் டப்புன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு டப்புன்னு வர்றதுக்குலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ ஷார்ப்பு கிடையாது நான். ஸோ அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு கற்றுக்கிறதுக்கு. எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ சில பேர் குயிக் பிக்கப்பாக இருந்தால் 3 மாதம் 6 மாதத்துலேயே கூட கற்றுக்குவாங்க. ஸோ அது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது தான். ஓகேங்களா? கற்றுக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை உண்மையாக ஃபுல் டெடிக்கேட்டடோடு அதை நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கணும், நீங்கள் அதை பிடிச்சி செய்யணும். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சி எவ்வளோ ஆர்வமாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிவ் அப் பண்ணுற அந்த ஒரு கேரக்டர் இருக்கக்கூடாது. கிவ் அப் பண்ணவே கூடாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கண்டிப்பாக அடி தோல்வி அவமானம் எல்லா ஆரம்ப கட்டத்தில் நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்மளை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதையெல்லாம் நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி தான் எந்த ஒரு விஷயம் நடக்குன்னாவே அதுக்கு ஒரு ப்ராசஸ், அது கரெக்டாக திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கணும். குயிக்காக போயிட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுலாம் நம்ம டாப்பில் உட்காந்து நம்ம பெரிய ஆளாக வந்துடணும்னு நினைக்கிறது வந்து ஏதோ ஒரு லக்கில் ஒரு 100% ஆஃப் பீப்புளுக்கு அது நடக்கலாம். பட் மீதி இருக்க 99% வந்து நம்மளோட டெடிகேஷன், நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, நம்மளுக்கு இருக்க பொறுமை, நம்மளுக்கு இருக்க ஆர்வம், நம்மளுக்கு இருக்கிற அந்த தோல்விகளை பார்த்து பயப்படாத அந்த சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். பெரிய டேலண்டட் பீப்புளை விட அவங்க ஒரு டிசிப்ளினாக அவங்க பேஷண்ட்டாக திரும்ப விடாமுயற்சி பண்ணவங்க தான் நிறையா ஜெயிச்சு வாழ்க்கையில் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை மார்க்கெட்டில் போட்டால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு வரலாம். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் நான் சொல்லியிருந்தேன்ல, நான் நிறைய முயற்சி பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், 2-3 வருஷம் ஆயிடுச்சு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி நினைக்காதீங்க. அந்த நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் நம்ம மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிட்டுருக்கோம். நான் எப்படி அந்த நல்லா நார்மலாக இருக்க அந்த ஆற்று தண்ணியில் மைன்யூட்டாக உப்புத்தன்மை போயிட்டு ஒரு பெரிய கடலில் அவ்வளோ பெரிய சமுத்திரமே அவ்வளோ உப்பு கரிக்கிற தண்ணியாக மாறுச்சு. ஸோ அதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சுல்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், அதில் கிடைக்கிற வெற்றி தோல்வி, அதில் கிடைக்கிற பாடங்கள் எல்லாமே மைன்யூட்டாக தான் உங்கள் மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிட்டுருக்கும். ஸ்கில்லுன்றது ரொம்ப மைன்யூட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாகும். ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஆர்ட்டுன்னு நினச்சிக்கலாம். ஒரு சிற்பத்தை செதுக்கிறவங்க உடனே அவசரப்பட்டால் முடியுமா? ஒரு ஆயிரக்கணக்கான செதுக்கல்கள் துளியாக செதுக்கி தான் ஒரு அழகான ஒரு சிலை உருவாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இது ஒரு ஆர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுன்றது நீங்கள் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மைன்யூட்டாக ஒரு திறமை உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாளும் பெட்டராக அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு கேள்வி வந்து அர்த்தம் இல்லாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, உண்மையாகவே டெடிக்கேட்டடாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தோணுதா, அதுவே போதும். கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, நாம்ளே சந்தேகப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நாம் தான் ஊக்கப்படுத்திட்டு ஒரு நாளும் முயற்சி பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து நாம்லாம் வேஸ்ட்டு, எவ்வளோ நாள் நம்ம கற்றுட்டு உட்காந்துருக்கோம். சில பேர்லாம் பாருங்கள், வந்த உடனே பிக்கப் ஆகிடுறாங்க, நல்லா கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு பெருசாகி நல்லா சாதிச்சு போயிட்டே இருக்காங்க. நம்ம என்ன இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோம், நம்மளாம் ஒரு தத்தி போல், நம்மளுக்குலாம் ஒன்றுமே தெரியல, நம்ம வேஸ்ட்டுன்ட்டு தன்னைத்தானே குறைச்சி எடை போட்டுக்குவாங்க. அது மட்டும் ரொம்ப ரொம்ப தப்பு. என்றைக்குமே நம்ம எப்போயுமே குறைச்சி எடை போட்டுக்கூடாது. அடுத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? மனுஷன்றவன் எப்போயுமே ஸ்லோ பிக்கப் தான். ஓகேங்களா? நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மாடு கன்றுக்குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா அடுத்து 2 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு ஓடும், ஆடும், ஓடி போய் அதுவே தானே போய் பால் குடிக்கும், எல்லா அட்டகாசமும் அது பண்ணும். அதுக்கு 2 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஆனால் ஒரு மனுஷனை பாருங்கள், மனுஷனாக நாம் பார்த்திங்கன்னா ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 9-10 மாதம் ஆகிடும். நம்மளுக்கு எல்லா வேலையும் அடுத்தவங்க தான் செய்யணும். நம்மளுக்காக ஒன்றுமே பண்ண தெரியாது. எல்லாமே மற்றவங்க சொல்லி கொடுத்து மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம வளர்ந்து ஆளாகி ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்குள்ள நமக்கு லைஃபே வயசாகி முடிஞ்சிடும். ஸோ நம்ம ரொம்ப லேட் பிக்கப் தான் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மற்ற விலங்குகள் இப்போ ஆடு, மாடு, கோழி, நம்ம குருவிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கூடு கட்டும். பெரிய இன்ஜினியர் கூட அந்த மாதிரி ஒரு கூடை கட்ட முடியாது. வாயிலே போயிட்டு எங்கே இருக்க பில்லாம் பிச்சு எடுத்து வந்து கரண்ட்டு கம்பிலே கூண்டு கட்டி பயங்கரமான லக்ஸரியஸ் ஹவுஸ்லாம் உருவாக்கிடும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏலேயே அந்த மெமரின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஎன்ஏ மெமரிலேயே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒரு நாயை தூக்கி போயிட்டு நீங்கள் ஒரு நாய் குட்டியை தூக்கிட்டு போய் நீங்கள் கிணத்துல போட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அது நீச்சல் அடிக்கும். அது நீச்சல் யாரும் கற்றுக் கொடுக்க தேவை. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இப்போ மனுஷன் அந்த தூக்கி போய் எவ்வளோ வயசானாலும் சில பேருக்கு நீச்சலும் அடிக்க தெரியாது. அவங்க கற்றுக்கிட்டா தான், யாராவது கற்றுக் கொடுத்து நீச்சல் கற்றுக்கிட்டா தான் அவங்க நீச்சல் அடிப்பாங்களே தவிர அவங்கள திடீர்னு தூக்கிட்டு போய் ஒரு தண்ணியில் தூக்கி போட்டால் அவங்களால நீந்த முடியாது. ஓகேங்களா? அது வந்து அப்படி தான். ஏன்னா மனுஷன் வந்து இந்தளவுக்கு ஸ்லோ பிக்கப்பாக இருக்கும்போதே இவ்வளோ ஆட்டம் போடுறோம், இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம், இவ்வளோ டெக்னாலஜியை வளர்க்குறோம், இங்கேருந்து மாஸ்க்கு போகலான்னு பார்த்துட்ருக்கோம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பயங்கரமாக போயிட்டுருக்கோம். இதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பிக்கப்பெல்லாம் இருந்தால் அவ்வளோதான், அந்த உலகத்தை வைக்கவே மாட்டோம். நம்ம அவ்வளோ பயங்கரமான ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் இயற்கை மனுஷனை மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்டி வச்சுக்கிது, கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் தான். ஸோ அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இனிமேல் ஸ்லோ பிக்கப்பாக இருக்கிறது அது இயற்கை, அது நல்லது தான். நம்ம இயற்கைக்கு எனக்கே மாறாக இருக்க வேணாம். ஸ்லோவாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுட்டு நம்ம ஸ்லோவாக ஏதோ பண்ணுறோன்னா அதுக்கு கண்டிப்பாக அது ஒரு காரணம் இருக்கும். பெட்டரான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கடகடன்னு எதையும் பார்க்காம நம்ம ஓடி போயிட்டு உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துட்டா அவ்வளோதான். ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன இருக்குது, முடிஞ்சு போச்சு எல்லாமே. அந்த ஜெயிக்கிறதுக்கும் அந்த ஆரம்பித்த இடத்துலேருந்து அந்த ஜெயிக்கிற இடத்துக்கு போகிறோம்ல, அதுக்கு நடுவில் இருக்க அந்த ப்ராசஸை பாருங்கள், அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், அது முழு மனசோடு பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட லைஃபே. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் உட்காந்து லைஃப்பை முடிச்சுட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொறுமையாக நம்ம போகிறது நல்லது தான். லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஒரு தோல்விகளையும் ஒரு படிக்கட்டாக மாற்றி அதில் எடுத்து வச்சு நம்ம பொறுமையாக போயிட்டு ஜெயிச்சு நல்லா வர்றது நல்ல விஷயந்தான். ஸோ ஸ்லோ பிக்கப்புன்றது லைஃப்பில் ஒன்றும் நீங்கள் அவசரப்பட்டு வேகமாக ஓடி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஸ்லோவாக போகிறன்றதுக்காக நீங்கள் எந்த வருத்தமும் பட வேணாம். ஓகேங்களா? இந்த ஒரு மோட்டிவேஷனே ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.